டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் காலாண்டு தேர்வு ஆரம்பமாக போகுது. ஸோ அந்த காலாண்டு தேர்வுக்குரிய இயல் 1, 2, 3 இந்த பகுதியில் உள்ள புக் பேக் பலவுள் தெரிக அந்த ஒரு மதிப்பெண் வேணால் பார்க்கலாமா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இயல் 1ல் பார்க்கலாம். சர்க்குணரின் உரை ஏற்படுத்திய ஆர்வத்தினால் மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவமும் தமிழும். மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடை நயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய விடை வந்து பார்த்திங்கன்னா அடி எதுகை சீர்மோனை. செம்பருதி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு எது? ஆன்சர் நிலவுப்பூ. மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு. ஆன்சர் பார்த்திங்கன்னா அஞ்சிறை தும்பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மீண்டும் அந்த பழமை நலம் புகுத்ததற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் என்பது. உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பாண்டியர் சங்கத்தில் குழு இருந்தது, பொதிகையில் தோன்றியது, வள்ளல்களை தந்ததுன்னு. ஆனால் நமக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா 1, 3 இரண்டும் சரி. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த குரங்குகள் கன்றுகளை தவிர்த்தன, விலங்குகள் மரங்களிலிருந்து விழுந்தன, பறவைகள் குளிரால் நடுங்கின, பசுக்கள் மேய்ச்சலை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 3, 4, 2, 1. அதாவது குரங்குகள் குளிரால் நடுங்கின, விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன, பறவைகள் மரங்களிலிருந்து விழுந்தன, பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நரம்புகளுக்குள் வீணை மீட்டு கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மலைத்துளிகள். அடுத்த ஒன்று வெறும் சென்னை வெறும் நகரம் மட்டுமன்று, அது நம்பிக்கையின் மையம். காரணம் உங்களுக்கு நான் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3மே சரிதான். நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகளின் களம், மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியின் பங்கு, மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை. அப்போ ஆப்ஷன் அ, இ 3மே சரி. பொய்யாவானம் புதுப்பெயல் பொழிந்தன அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பை. அந்த பொய்யாவானத்தை கடையில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதோடைய ஆன்சர் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் பொய்யாவானம். அதாவது முழுமை பெறல. சரிங்களா? அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். காரணம் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாக இருந்தது அப்படின்னு. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்த ஒரு மதிப்பெண் வேணால் பொருத்தி விடையை தேர்வு கொடுத்து நமக்கு பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. செற்றார், கிளை, உவகை, காணும் சொல்லி. அது மாதிரி அதுக்கு எதிர்த்தாக்கில் மகிழ்ச்சி, காடு, பகைவர், உறவினர். இதோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3, 4, 1, 2. செற்றார் என்றால் பகைவர், கிளை என்றால் உறவினர், உவகை என்றால் மகிழ்ச்சி, காணம் என்றால் காடு. குடும்பம் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை திருக்குறள். இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுத்தீன் ரூமி குறிப்பிடுவது. ஆப்ஷனில் வக்ரம், அவமானம், வஞ்சனை கொடுத்துருக்காங்க. நம்முடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இவை அனைத்தும் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. தடக்கைன்னு சொல்லி அந்த எழுத்துக்கு மட்டும் அடிக்கோடிட்டுருக்காங்க. இதோடைய இலக்கண குறிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா உரிச்சொல் தொடர். எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது தந்தை வழி சமூக முறை. மாணவர்கள் கவனிக்கணும். நமக்கு காலாண்டு தேர்வுக்கான இயல் 1, 2, 3 பகுதியில் உள்ள பலவுள் தெரிக பார்த்துருக்கணும். ரொம்ப முக்கியமானது. ஒரு மதிப்பெண் வினாவுக்கு ரொம்ப நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா தான் நம்ம முழு மதிப்பெண்கள் பெற முடியும். நீங்கள் தமிழில் அதிக மார்க் வாங்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவை தமிழில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அதிகமான மார்க் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கு தக்கல நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவை தரேன். நான் நிறைய நம்ம ஒன் வேர்ட்ஸ் பார்க்க நமக்கு அதிக மதிப்பெண் பெறலாம். நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற வாழ்த்துக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.